வணக்கம். நம் தமிழக இடைக்கால பட்ஜெட் 2026 வெளிவந்தது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் முதல் மகப்பேறு விடுப்பு வரை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான தமிழக இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு அதில் முக்கியமான அறிவிப்புகள் நிறைய வெளியாகியிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, தமிழக இடைக்கால பட்ஜெட் 2026 வெளிவந்திருக்கு. அதில் அரசு ஊழியர்களுக்கான சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஓய்வூதியம் முதல் மகப்பேறு விடுப்பு வரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தமிழ்நாடு இன்டீரியம் பட்ஜெட் 2020. தமிழகத்தில் விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சினாரு. அதில் பல முக்கியமான அறிவிப்புகளையும் திமுக அரசுடைய சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டு சொன்னது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதில் அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு என்பதையும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கூறியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். ஒன்று, பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா கடந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வை மீண்டும் வழங்குறதுக்கான ஆணை தான் முதல் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அதே போன்று ஈட்டிய விடுப்பினை ஒப்படைவு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற இரண்டாவது அறிவிப்பை நம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த அறிவிப்பா, மூன்றாவது அறிவிப்பா பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேரிட்டால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணம் அடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் அவர்கள் குடும்பத்தினர் பெறும் வகையில வங்கிகள் மூலம் ஆயுள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பணியின் இடையே மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை திருமண செலவிற்காக நிதியுதவி வழங்கப்படுது. உயர்கல்வி உதவியாக 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயில முன்பணம் 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில முன்பணம் 50,000 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிடப்பட்ட அந்த இடைக்கால பட்ஜெட்டின் தாக்கல் என்பது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 20,000 ரூபாயாகவும், ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை 1000ஆக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பரிசு தொகை 1000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு தான். இது பொங்கல் பரிசு தொகையை வச்சு சொல்றாங்க. ஓய்வூதியதாரர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண் அரசு அலுவலர்களுக்கு மகப்பேறு விடுப்பை 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகப்பேறு டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய விடுப்பு 9 மாதம் அவங்க கொடுத்துட்டாங்களே, இப்போ அதை 12 மாதமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதையுமே அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையின் போது. இவை அனைத்திற்குமே மகுடமாய் அமையும் வகையில் அரசு பணியாளர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் அதை அப்டேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம், அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், குறைஞ்சபட்ச ஓய்வூதியம், ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வு கால பணிக்கொடை ஆகிய பலன்கள் இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஸோ தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டு இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட தகவல் இதுதான். நன்றி.